ஹலோ கைஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம் ரிலேட்டடாக ரெண்டு முக்கியமான டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு நான் சொல்ல போகிற ரெண்டு டிப்ஸும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் நிறைய பேர் இந்த ஐடி இஷ்யூ ஆகட்டும், இல்லை வேறு எதனா இஷ்யூ எதனா இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் போடுவீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு சிலர்லாம் எடுப்பீங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விண்டோஸ்லேயே ஸ்னைப்பிங் டூல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து மெயில் போடுவீங்க. இந்த ரெண்டு மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்கு. அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மற்றவங்க சென்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் கீ ஷிஃப்ட்டு அப்புறம் எஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். மேலே நீங்கள் எந்த ஏரியா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிக்கும். நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுங்க. ஸோ அங்கே பேஸ்ட் ஆகிடும். மெயிலில் பேஸ்ட் பண்ணுவோம், மெயிலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈஸியாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவையான போர்ஷன் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தேவையில்லாத போர்ஷன்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சேவ் பண்ணணும், இல்லை எடிட் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பியும் சேம் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ், எந்த ஏரியா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் ஒரு கிளிப் போர்டு ஓப்பன் ஆகும். அந்த கிளிப் போர்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இது நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் பண்ண ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் எடிட் பண்ணணும், இல்லை ஹைலைட் பண்ணோம்னா மேலே அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலரா, இல்லை பிளாக் கலரா, இல்லை எல்லோ கலர் ஹைலைட் பண்ணணுமா செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது எதை ஹைலைட் பண்ணணுமா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஹைலைட் பண்ணி அனுப்ப இருந்தாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணி அனுப்பலாம். ஒன்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி அப்புறம் மெயிலை பேஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பலாம். அதுக்கு ஆப்ஷன் கண்ட்ரோல் C கொடுத்து பண்ணிக்கோங்க. இல்லைனா மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது காப்பி ஆயிரும். இது அப்படியே நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்கள் டைம் சேவ் ஆகும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் 10ல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ் 7ல் இது ஒர்க் ஆகாது. விண்டோஸ் 10 OS இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். என்ன ஷார்ட்கட்னா விண்டோஸ் கீ ஷிஃப்ட் எஸ், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்கட் ஓப்பன் ஆகும். ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெயில் அனுப்பலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப்ஸ் என்னன்னா ரிமோட் கனெக்ஷன். அந்த ரிமோட் கனெக்ஷன்னா என்னன்னா, அதாவது ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது டீம் வியூன்னு சொல்லுவாங்க. டீம் வியூவை எனி டிஸ்கே மிஞ்சி போன இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தவிர வேற யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்லேயே நிறைய பக்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. டீம் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பர்சனல் யூஸுக்கு மட்டும் தான் உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். கமர்ஷியல் யூஸ்க்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக பே பண்ணி தான் சாஃப்ட்வேர் வாங்கி ஆகணும், அப்போ யூஸ் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டீம் வியூ இன்ஸ்டால் பண்ணும்போது பர்சனல் யூஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒன்றா ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டீம் வியூ தரப்புலேயே அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் திருப்பியும் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கும் போது ரிமோட் ஆக்சஸ் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆயிரும். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டீம் வியூ வெர்ஷன் கூட சேமாக இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சிஸ்டமும் நீங்கள் உங்கள் சிஸ்டம் இருக்க டீம் வியூவரும் சேம் வெர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். சப்போஸ் வெர்ஷன் மேட்ச் ஆகலனா யாராச்சும் ஒருத்தர் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி சேம் வெர்ஷனுக்கு மாற வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் டீம் வியூவில் ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா டீம் வியூவில் இருக்குது. அதுக்கப்புறம் எனி டெஸ்கில் என்ன இஷ்யூ இருக்குன்னா அதில் டேட்டா இஷ்யூ இருக்குது. டேட்டாவுக்கு சேஃப்டி கிடையாது. உங்களோட பர்சனல் டேட்டா தீஃப்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இஷ்யூ எனி டெஸ்கில் சிஸ்டம் ஆக்சஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஒரு சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம் பார்த்தா ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூ எனி டெஸ்கில் இருக்குது. இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் இன்பில்ட்டாகவே இருக்குது. இனி இதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இன்பில்ட்டாகவே மைக்ரோசாஃப்ட்வேர் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிலேபிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைமும் சேவ் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா, உங்கள் விண்டோஸில் கீழே டாஸ்க் பாரில் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் குயிக் அசிஸ்ட் டைப் பண்ணுங்கள். குயிக் அசிஸ்ட் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி எந்த சிஸ்டம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண போறீங்களோ, அவங்களும் அவங்க சிஸ்டமில் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது இன்பில்ட்டாவே விண்டோஸ்ல இருக்கு. விண்டோஸ் 10ல மட்டும் தான் இருக்கும். கீழே அசிஸ்ட் அனதர் பர்சன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து சைன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் அக்கௌண்ட் வச்சு இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிரியேட் ஒன்னுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை இதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் இல்லை யாகோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கப்புறம் புதுசாக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நேமு, லாஸ்ட் நேம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை பார்த்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எது வேணாலும் சைன் பண்ணதுக்கு வந்து என்டர் பண்ணிக்கலாம். நான் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்ட் தான் என்டர் பண்ணணும். உங்க ஜிமெயில் பாஸ்வேர்ட் கிடையாது. அதுக்கப்புறம் கனெக்டிங் காட்டும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோட் ஒன்று ஷோ ஆகும். இந்த செக்யூரிட்டி கோட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த சிஸ்டம் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்களோ, டேக் ஓவர் பண்ண போறீங்களோ அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க வந்து அந்த குயிக் அசிஸ்ட் சாஃப்ட்வேர்ல அந்த செக்யூரிட்டி கோட் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரிமோட் கனெக்ஷன் மூலமா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதர் சிஸ்டம் வந்து அந்த செக்யூரிட்டி கோட் போட்டு காட்டுறேன், எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி கோட் வந்து வேற சிஸ்டம் நான் போட போறேன். இப்போ ஒன் செக்யூரிட்டி கோட் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் வந்து டேக் ஃபுல் கண்ட்ரோல், வியூ ஸ்க்ரீன் 2 ஆப்ஷன் காட்டும். எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. எந்த சிஸ்டம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போறீங்களோ அவங்க வந்து அலோ கொடுத்தா தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் அலோ கொடுக்குறேன். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ குயிக் அசிஸ் மூலமா ஈஸியாக நீங்கள் வேற சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் மெத்தடுங்க. குயிக் அசிஸ் மூலமா ஈஸியாக நீங்கள் வந்து வேற சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர்ல வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே அனோடேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் டீம் ஒரு மூலமா ஏதாச்சும் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணணும் இல்லை ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலம் பண்ணலாம். எந்த கலரில் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு கீழே ஹைலைட் பண்ணுங்க, காட்டும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஜஸ்ட் நீங்கள் டீம் மூலமா வந்து அதை பாயிண்ட் பண்ணி காட்டலாம், ஹைலைட் பண்ணி காட்டலாம். நம்ம விண்டோஸ் 10ல இன்பில்ட்டாக வந்து சாஃப்ட்வேர் வருது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சிஸ்டம் கனெக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்காக நீங்கள் அடிஷனலாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அவசியமே இல்லை. இதுக்காக நீங்கள் ஒன்றே தான் பண்ண வேண்டியிருக்கும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போதும். ஈஸியாக ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க 2 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.